அப்போஸ்தலரின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 16வது அதிகாரத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆமென். ஒரு விடுதலையின் நாளாக இந்த நாட்கள் இருக்கும். விசேஷமாக இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அல்லது கிரியை செய்கிற சில வல்லமைகளை நம்ம ஜெயிப்பதற்காக ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் அதனுடைய 16வது 17, 18 வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16, 16, 17, 18 வாசிங்கள். அடுத்த வசனம். ஹல்லேலூயா. பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு அவன் ஊழியத்துக்காக போயிருக்கிறான். அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த பட்டணத்துல அவன் நிறைய கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆத்தோரத்துல போய் உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண போகும் பொழுதுதான் பவுலை பின்தொடர்ந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் அவள் பின்தொடர்ந்து போகிறாள். அவள் தினமும் பவுலை பின்தொடர்ந்து போய் அவள் தினமும் பவுலை பார்த்து சொல்லுவாள், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சொல்லி அவள் அநேக நாட்கள் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே வந்தாள். இப்படி அநேக நாட்கள் அவள் சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பவுலுக்கு ரொம்ப கோபம் வருகிறது. ஸோ இந்த பிலிப்பு பட்டணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, இந்த பிலிப்பு பட்டணம் மந்திரவாதத்தினால் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே இருக்கிற ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே குறி சொல்லுகிறவர்களை அவர்கள் நியமித்து வைத்து அவர்கள் மூலியமாக பணம் சம்பாதித்து கொண்டு வந்தார்கள். சில ஆக்கியோன்கள் எழுதுகிறார்கள், இவள் பைத்தான் என்கிற சர்ப்பத்தை வைத்து இவள் குறி சொல்லி கொண்டு இருந்தாள் என்று சொல்லி அப்படி சொல்லுகிறாங்க. ஆமென். இவள் அப்படி குறி சொல்லுகிறதுனால நிறைய வருமானங்களை சம்பாதித்து அந்த எஜமானர்களுக்கு இவள் கொடுத்து கொண்டு வந்தாள். இதுதான் அவளுடைய வாழ்க்கையாய் இருந்துச்சு. ஆனா வசனத்திலே வாசிக்கிறோம், அநேக நாளாய் இவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து 17வது வசனத்துல வாசிக்கிறோம், பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்தாள். இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய இந்த பெண் அநேக நாட்களாய் பவுலை பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அநேக நாட்களாய் தொந்தரவு செய்து கொண்டே வருகிறாள். ஆனால் அநேக நாட்கள் அவள் செய்து கொண்டு வந்தால் பவுல் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த 18வது வசனத்துல அவன் சினம் கொண்டு, அவன் கோபப்பட்டு, வேதத்துல வேற எங்க நீங்க பார்த்தாலும் பவுல் ஆவிலே வைராக்கியம் கொண்டு என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். ஆனால் பவுல் முதலாக கோபப்படுகிற ஒரு இடத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். பவுல் ஏன் அவன் கோபப்படுகிறான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பவுல் கோபப்பட்டது எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9வது அதிகாரத்துல அதனுடைய 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:1. இங்க 1வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் கொலை செய்யும்படி சீறி. ஸ்தோத்திரம். இதற்கு முன்பதாக இவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த ஒரு கேரக்டர் இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா.
கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு கேரக்டரை, ஒரு சுபாவத்தை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த ஆவி என்ன செய்கிறது அப்படின்னா பின்தொடர்ந்து வந்து அந்த சுபாவத்தை அவனுக்குள்ள தூண்டி விடுகிறதா இருக்கிறது. சகோதரர் பவுல் இப்பொழுது சினம் கொண்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த அசுத்தாவியை பார்த்து அவன் கட்டளையிடுகிறான், இயேசுவின் நாமத்துல இவளை விட்டு வெளியே போ என்று சொன்ன உடனே அந்த ஆவி அவளை விட்டு வெளியே போகிறதை பார்க்க முடியும். அது வெளியே போனது மாத்திரம் அல்ல, அநேக நாட்களாய் பொறுமையாய் இருந்த இந்த பவுல் இன்னைக்கு கோபப்பட்டது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில சில பாடுகளும் சில வேதனைகளும் வருகிறதை நாம் கீழே தொடர்ந்து வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பின்தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள் உண்டு. நம்மளை பின்தொடர்ந்து வந்து நம்மளை மறுபடியும் அந்த பழைய பாவங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய பாடுகளுக்குள்ள நம்மளை கொண்டு போகும்படியாக நம்மளோடு போராடுகிற சக்திகள் உண்டு. அல்லேலூயா. அதான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோனும் அவனுடைய சேனையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். எகிப்தில் இருக்கும் பொழுது அநேக அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டது. எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்தில் இருக்கிற தேவர்கள் மேல் நீதி செலுத்தப்பட்டது. அங்க இருக்கிற எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்கினார். தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அந்த இடத்துல நிரூபித்து காட்டினார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொன்னார். 10 வாதைகள் வந்த பொழுது, ஆனால் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இவ்வளவு ரட்சிப்பையும் இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்தவர்கள் 14:10 வாசிக்கும் பொழுது பின்னாடி வருகிற பார்வோனை கண்டு மிகவும் பயந்தார்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தாங்க. எகிப்து என்கிற அடிமைத்தனத்தின் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு தேவன் அந்த எகிப்துல 10 வாதையை வர வைத்தார். அங்க இருந்து இப்ப புறப்பட்டுட்டாங்க. ஆண்டவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொண்டார்கள். இப்ப அங்கே இருந்து புறப்பட்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, அவருடைய வலது இடது பக்கத்துல மலைகள் இருக்கிறது. பின்னாக பார்வோன் வருகிறான். பார்வோன் சொல்லுகிறான், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது, அவர்கள் வனாந்தரத்துல சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவன் பின்னாடி வருகிறான். அவன் பின்னாடி வருகிறதை கண்டு அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பயம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வேதனைகள், அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அவிசுவாசம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த கேரக்டர்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்முடைய வாழ்க்கையில அது காணப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்மளை பின்தொடர்ந்து வருகிற சில வல்லமைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை ரொம்ப அது தொந்தரவு பண்ணும். 15:9 பாருங்க. பார்வோன் சொல்றான், நான் தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைங்கன் சொன்னான். அப்படின்னா எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் பார்வோன் சொல்றான், நான் அவர்களை விட மாட்டேன், அவர்கள் எங்களை விட்டு போனாலும் நான் விட மாட்டேன், அவர்களை தொடர்ந்து போவேன், அவர்களை நான் பிடிப்பேன், மறுபடியும் என்னுடைய ஆசையை அவர்களை வைத்து நான் திருப்தியாக்குவேன், நான் இன்னும் செய்ய வேண்டியது எல்லாம் அவர்களை வச்சு நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பின்தொடர்ந்து வர காரணம் என்னவென்று சொன்னால், அவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்தாலும் நம்ம கிட்ட அவன் செயல்படுவதற்கு காரணம் 14:2 வாசிக்கிறோம் பாருங்க. யாத்ராகமம் 14:2 பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில அடைப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில நெருக்கங்கள் வரும் பொழுது, சில வனாந்தரத்தின் அனுபவங்கள் வரும் பொழுது, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியாம நம்ம திகைக்கும் பொழுதுதான் இதற்கு முன்பதாக கிரியை செய்த பிசாசு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கிரியை செய்த அந்த பாரம்பரிய வல்லமை இப்பொழுது மறுபடியும் நம்ம கிட்ட செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ பார்வோனுடைய பார்வோன் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க.
பயந்துட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க. எகிப்துல நாங்கள் ஸ்தோத்திரம் எங்களுக்கு இடம் இல்லைன்னா இந்த வனாந்தரத்துல எங்களை சாகும்படி கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் எப்படி வருகிறான், அவனுடைய கிரியைகள் எப்படி வருகிறது, அவனுடைய செயல்பாடுகள் எப்படி வருகிறது அப்படின்னா, நமக்கு நெருக்கங்கள் வரும் பொழுதோ, நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுதோ, நாம் அலைந்து திரிகிற நிலைமைகள் வரும் பொழுதோ, அதை அவன் தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் எப்போதுமே நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறவன். பவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட அவனுடைய ரட்சிப்புக்கு முன்பதாக அவன் கோபப்பட்டவன். இப்பொழுது அவனை பின்தொடர்ந்து அந்த ஆவி வந்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்ததுனால இப்பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மறுபடியும் பழைய பாடுகள் பிரச்சனைகளுக்கு நேராக கொண்டு போகும்படி நம்மளை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை ஜெயிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பலவீனங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வியாதிகளா இருக்கலாம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த கஷ்டங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த கேரக்டரா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அது மறுபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராதபடிக்கு சத்துருவானவன் அதை கொண்டு வரணும் என்று நினைக்கிறார். அதை கொண்டு வந்து மறுபடி நம்மளை பின்மாற்றத்துல அல்லது பின்னோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் அவைகள்ல இருந்து ஒரு பரிபூரண விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பவுல் கோபம் கொண்டு அந்த ஆவியை துரத்தி விடுகிறான். அநேக நாட்களாய் அவனை பின்தொடர்ந்து வந்தது. அநேக நாட்களாய் பின்தொடர்ந்து வரும்போதெல்லாம் அமைதியாய் போனவன் இன்னைக்கு அவன் கோபம் கொள்ள ஆரம்பித்தான். கவனியுங்கள், எத்தனையோ நாட்கள் நம்ம பொறுமையாய் இருப்போம். பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது, தேவைகள் வரும்பொழுது நம்ம அமைதியாய் இருப்போம். ஆனால் ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நம்மளை அறியாமலே நமக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு இப்படி வருது, நான் ஜோமனை தானே செஞ்சேன், ஆலயத்துக்கு போக தானே செஞ்சேன், இது ஏன் எனக்கு வருது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்காரா இல்லையா? அவர் உண்மையாவே எனக்கு பதில் கொடுக்கிறாரா? என் கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லி நிறைய நேரத்துல நமக்குள்ள நெகட்டிவான ஒரு தாட்ஸை கொண்டு வந்துடுறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும் பொழுது 430 வருடம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அங்க வீடு கிடையாது, நல்ல ஆகாரம் கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் இழந்து போனாங்க, நெருக்கப்பட்டாங்க, கூக்குரல் இட்டாங்க, அழுதாங்க. அந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளை இட்டார். எகிப்தை விட்டு இப்ப வெளியே வர்றாங்க. இப்போ வரும்பொழுது பார்வோனை பார்த்த பொழுது மறுபடியும் வனாந்தரத்தை பார்த்த பொழுது மறுபடியும் அவர்களுக்குள்ள அந்த பழைய சுபாவம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த இடத்துல மோசே சொல்றான் பாருங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் 430 வருடம் நீங்க எகிப்துல இருக்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்துல இருந்து ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வந்து உங்களை அந்த இடத்துல இருந்து ரட்சித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த வனாந்தரத்தை பார்த்த பொழுது உங்களுக்கு ஏன் விசுவாசம் வரல? அந்த எகிப்துல இருந்து பார்வோனுடைய கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கின தேவன் இந்த வனாந்தரத்துல இருந்தும் இந்த சூழ்நிலையிலிருந்தும் எங்களை விடுவிப்பார் என்கிற எண்ணம் வராமல் அதற்கு மாறாக அந்த பழைய சுபாவம், அந்த பார்வோனுக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கையே மறுபடியும் இவர்களுக்குள் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் இங்கே ஒரு நெருக்கம் வரும் பொழுது, இங்கே ஒரு தடை வரும் பொழுது மறுபடியும் அவர்கள் அந்த பழைய கேரக்டருக்குள்ள போறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஸ்தோத்திரம், அந்த பழைய கேரக்டருக்குள்ள போகாத உன்னை ரட்சிக்கும் பொழுது அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவரா இருந்தாரோ அதே வல்லமையோடு தான் இன்னைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா.
நம்மளை அவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும் பொழுது, நம்மளை விடுதலையாக்கும் பொழுது, நம்மளை சுகமாக்கும் பொழுது அவர் எந்த வல்லமையோடு இருந்தாரோ அதே வல்லமையோடு தான் இன்னைக்கும் இருக்கிறார். எகிப்தில இருக்கும் பொழுது அவர் 10 வாதைகளை வர வைத்தார், இயற்கையின் மேல் அதிகாரத்தை செலுத்தினார். ஆமென். இப்போ வனாந்தரத்தில் ஆமென் அலைந்து திரியும் பொழுது, வனாந்தரத்தில் அடைப்பட்டு இருக்கும் பொழுது, வழிகள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கும் பொழுதோ அதே வல்லமையோடு தான் அந்த ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் மோசே அந்த இடத்துல பேசுகிறான், நீங்கள் பார்வோனை கண்டு ஏன் பயப்படுறீங்க? நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அவர் வழியை உண்டாக்குவார். அந்த இடத்துல ஆமென் மோசே பேசின உடனே தான் ஆமென் ஆண்டவர் சொல்றார், மோசையை பார்த்து சொல்றாரு, மோசேயே நீ போய் ஆமென் செங்கடல்ல போய் உன் கோலை நீட்டி செங்கடலை 2ஆய் பிளந்து விடு. அல்லேலூயா. கவனிங்கள், நம்மளுடைய நெருக்கத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய உபத்திரவத்துல நம்ம பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நெருக்கத்தை விட்டு, அந்த உபத்திரவத்தை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது. அல்லேலூயா. நம்மளால வெளியே வர முடியாது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் ஆமென் மோசே சொல்றான் பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்முடைய நெருக்கத்து வரும்போது, நம்முடைய அமேஸ்வர சூழ்நிலைகள் எதிராக நிற்கும் பொழுது, தடைகள் நிற்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை ஆமென் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்காக ஒரு வழியை திறப்பார். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் என் வியாதியை சுகமாக்குவார். கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று அந்த வார்த்தைகளை சொல்வோம் என்று சொன்னார், கண்டிப்பாக அவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வனாந்தரத்துல இருக்கும் பொழுது ஆமென் அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது, பின்னாடி பார்வோன் 600 பிரதான ரதங்கள்ல வருகிறான், அவருடைய வலது இடது பக்கத்துல மலைகள் இருக்கிறது. அவர்கள் அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயந்து கொண்டு எங்க போக போறோம், இந்த வனாந்தரத்துல சாக போறோமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல மோசே தைரியமா சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்ன பொழுது ஆமென் அதே வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி கர்த்தர் பார்வோனோடு கூட யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. யுத்தம் பண்ணினாரா இல்லையா? ஆமென். அந்த வார்த்தை, அந்த பாசிட்டிவான வார்த்தையை ஆமென் மோசே பேசின பொழுது மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசே நீ போய் செங்கடல் 2ஆய் பிளந்து விடு. கவனிங்க, நீங்கள் பயப்படாமல் தைரியமா ஆண்டவர் எனக்காக காரியத்தை நடப்பிப்பார், ஆண்டவர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான ஒரு வழியை அவர் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆமென் அந்த இடத்துல பயந்து கொண்டு ஆமென் அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த நெருக்கத்தை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வழி திறக்கப்படாது. ஆமென். நீங்க அதே வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, ஆமென் நெருக்கத்துல இருந்தாலும் சரி, பிசாசுடைய எண்ணம் என்னன்னா, இவன் ஆமென் விடுதலையா இருக்கக்கூடாது, இவன் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், இவன் ஏன் ஆளுகையில தான் இருக்கணும், இவன் என்னுடைய காரியத்தை தான் செய்யணும், இவன் ஏன் விருப்பத்தை தான் செய்யணும் என்பது பிசாசுடைய விருப்பம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரவாளியா இருக்கணும். அல்லேலூயா. பார்வோனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் அடிமையா இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும், எனக்காக வேலை செய்யணும், எனக்காக கோட்டைகளை கட்டணும். இதுதான் பார்வோனுடைய எண்ணம். ஆனா ஆண்டோடைய என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் இவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தம் கானான் தேசத்துல போய் இவர்கள் செல்வ செழிப்பா இருக்கணும் என்பது தேவ திட்டம். பிசாசு சொல்றான், நான் இவர்களை மறுபடியும் அடிமையாக்கி கொண்டு போய் எனக்கான வேலைகளை நான் செய்ய வைப்பேங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் அடிமையா இருந்தது போதும், இனி இவங்க கஷ்டப்படக்கூடாது, இவர்கள் வேதனைப்படக்கூடாது, இவர்களுக்கு நான் நியமித்து இருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள இவங்க இருக்கணும், இவங்க சந்தோஷமா இருக்கணும், இவர்கள் விடுதலையா இருக்கணும் என்பது தேவ திட்டம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 காரியம் தான் இருக்கிறது. பிசாசு சொல்றான், நெகட்டிவான தாட்ஸ் கொண்டு வந்து, சூழ்நிலையை கொண்டு வந்து, பிரச்சனைகளை காட்ட சொல்றான், நீ இப்படிப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கிற, இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிற, இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற, நீ ஜெபிக்காத, நீ நெகட்டிவா பேசு, நீ அவிசுவாசமா பேசு, அவிசுவாசமா சிந்தி அப்படின்னு சொல்லி அவன் அந்த தாட்ஸை கொண்டு வந்து நம்மளை மறுபடியும் அவனுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு போக அவன் விரும்புகிறான். அல்லேலூயா.
ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஆமென், அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு செயல்படணும் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம விசுவாசமாய் பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலவீனம் வரும் பொழுது ஆமென், எனக்கு ஏன் இப்படி வருது நம்ம நினைக்க கூடாது. இந்த பலவீனம் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த பலவீனம் என்னை விட்டு விலகி போகும். இயேசுவின் நாமத்தில் பலவீனம் என்னை விட்டு விலகி போகட்டும்னு சொல்லி பாருங்க. இந்த சூழ்நிலை என்னை விட்டு விலகி போகட்டும்னு சொல்லி பாருங்க. இந்த தடைகள் என்னை விட்டு விலகி போகட்டும்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா போகுமா போகாதா? போகும். ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஜெபிக்க மாட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? கவலைப்படுவோம், யோசிப்போம். வெள்ளிக்கிழமை நம்ம கேட்டோம், நம்ம ஜெபிக்கும் பொழுது தூதன் நமக்காக செயல்படுவான். அல்லேலூயா. இயேசு மரிப்பதற்கு முன்பதாக ஒலிவ மலையில போய் அவர் ஜெபிக்கிறார். தூதன் தோன்றி அவரை என்ன செஞ்சான்? பலப்படுத்தினான். ஆமென். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நாளைக்கு அவனை கொல்ல போறாங்க, சபையார் ஜெபிக்கிறாங்க. ஆமென். தூதன் இறங்கி பேதுருவை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றான். ஆமென். அந்த சிறையில் இருந்து அவன் வெளியே கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். சோதரன், நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்காக தூதர்கள் இறங்கி வேலை செய்வார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் அவர்களால் வேலை செய்ய முடியும். நம்ம ஜெபிக்கல அப்படின்னா அவர்களால் செயல்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்மளை மறுபடியும் அந்த பழைய பாவங்களுக்குள்ள பழைய பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போய் அவனுடைய அடிமைத்தனத்துல அவனுடைய கண்ட்ரோல்ல வைக்க நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர் நம்மளை சுதந்திரவாளியாய் நல்ல சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட நம்மளை வைக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், பவுல் அவனுடைய பழைய சுபாவம் அந்த இடத்தில் அவன் கோபப்பட்ட பொழுது, ஆமென், அவன் கோபப்பட்டு அந்த அசுத்தாவியை துரத்தின பொழுது நடந்தது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 19 பாருங்க, எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சிலாவையும் பிடித்து சந்த வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்கள் அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டான். அல்லேலூயா. கவனிங்கள், அநேக நாட்களாய் பவுல் இந்த பட்டணத்துல ஊழியம் பண்ணிட்டு வர்றான். ஆனால் அவன் கோபம் பட்ட பொழுது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம், பழைய கோபம் வந்த பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற எஜமான்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த பவுலை இழுத்து கொண்டு போய் சந்தை வெளிகள்ல எல்லாரும் போகிறவங்க முன்னாடி வைத்து இவனுடைய வஸ்திரத்தை கிழித்து இவனை அநேக அடி அடித்து இவனை காயப்படுத்துறாங்க. அல்லேலூயா. கவனிங்கள், நம்முடைய பழைய கேரக்டர் வரும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற சுபாவம் வெளிப்படும் பொழுது, ஸ்தோத்திரம், இங்க என்ன நடக்க அப்படின்னா, எல்லாருக்கும் முன்பதாகவும் பவுலுடைய வஸ்திரத்தை கிழித்து அவனை அவமானப்படுத்தினது போல நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற சுபாவம் இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சில அவமானங்கள் வரும். அல்லேலூயா. சில அவமானங்கள் வரும். அது மாத்திரம் அல்ல, ஆமென், அவனை அநேக அடிகள் அடித்தார்கள். இது எதை குறிக்க அப்படின்னா, அவனுடைய சரீரத்துல காயங்கள் உண்டாகிறது. அவனுடைய சரீரத்துல வேதனைகள் உண்டாகிறது. நம்முடைய பழைய சுபாவம் வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய வேதனையின் அனுபவத்தின் பாதைகளுக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கும். நம்முடைய பழைய சுபாவம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற சுபாவத்தை மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு தூண்டிவிட காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம அவமானப்படணும், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வேதனைப்படணும். அது மாத்திரமல்ல, நம்மளை சிறைச்சாலை என்கிற சில பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போய் நம்மளை சிக்க வைக்கணும் என்பது பிசாசுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அது மாத்திரமல்ல, கவனிங்கள், இவன் அவமானப்பட்டான், வேதனைப்பட்டான். இப்ப சிறைச்சாலைகளை கொண்டு போய் அவனை எப்படி அடைச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, தொழுமரத்துல அவனுடைய கால்களை கட்டி வைக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை உட்காவல் அறைக்குள்ள அவன் இருக்கிறான். கவனிங்கள், இன்னைக்கு நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதை மாத்திர கொஞ்சம் நான் விளக்கி பேச ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை வாசிங்க, 23, 24 வாசிங்க. அல்லேலூயா. இந்த உட்காவல் அறை அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கிற ஒரு இருட்டு அறை. இருட்டு அறை. இந்த இருட்டு அறைக்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா, தொழுமரம். அப்படின்னா கால்களை அங்க இருக்கிற ஒரு 2 கம்பு, நல்ல ஒரு பெரிய கம்பு இருக்கும், அதுல 2 ஹோல் இருக்கும். அதுல காலை வச்சு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா லாக் பண்ணிடுவாங்க. கால் அங்க இங்க என்ன செய்ய முடியாதுன்னா அசைக்க முடியாது. அது இருட்டு ரூமா தான் இருக்கும். கவனிங்கள், இன்னைக்கு இதுதான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கிறது. பிசாசனம் என்ன செய்யறா அப்படின்னா, பவுலை கொண்டு போய் ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுலை கொண்டு போய் அவன் எங்க போய் கொண்டிருந்தான்? ஜெபம் பண்ண போய் கொண்டிருந்தான். ஜெபம் பண்ண போய் கொண்டிருந்தவனுக்குள்ள ஒரு கோபத்தை உண்டாக்கி அதனால அவனுக்கு சில அவமானங்களை வர வைத்து அவனை வேதனைப்பட வைத்து இப்போ அவனை கொண்டு போய் சிறைச்சாலை இருட்டு ரூமுக்குள்ள அடைக்கிறாங்க. இந்த இருளுக்கு ஹீப்ருல வாசிக்கும் பொழுது 3 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலாவது மறைத்து வைப்பது என்று அர்த்தம். இருள் அப்படின்னா முதலாவது மறைத்து வைப்பது என்று அர்த்தம். இரண்டாவது அழிப்பது என்று அர்த்தம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருளுக்கு இரண்டாவது ஒரு அர்த்தம் என்னன்னா அழிப்பது. முதலாவது மறைத்து வைப்பது, இரண்டாவது அழிப்பது. மூன்றாவது என்னன்னா கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் பண்ணுவது. அல்லேலூயா சொல்லுங்க. முதல் அர்த்தம் என்னது? மறைப்பது. இரண்டாவது அழிப்பது. மூணாவது கட்டுப்படுத்துவது. இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள கவனிங்கள், சில இருளின் அனுபவத்தை அல்லது சில இருளின் வல்லமைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது இந்த 3 காரியங்களை நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிசாசனவன் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மளை மறைச்சு வைக்கிறான். நம்மளை குறித்ததான சிந்தனைகள் அல்லது நமக்காக யாரும் ஜெபிக்காத படிக்க நம்மளை மறைச்சு வைக்கிறான். இரண்டாவது, நம்முடைய நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், குடும்பத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை அவன் அழித்து போடுகிறவனா இருக்கிறான். மூன்றாவது, அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறான், நம்மளை ஆளுகை செய்கிறான். நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருவது, நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை கொண்டு வருவது, நம்மளை முறுமுறுக்க வைப்பது, நம்மளை கோபப்பட வைப்பது, நம்மளை அவிசுவாசமா பேச வைப்பது, இப்படிப்பட்ட காரியத்தை அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். இப்போ இந்த பவுல் உட்காவல் அறையில அவனை கொண்டு போய் அவனை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த இருட்டு அறை, இந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் கிடையாது. இந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் கிடையாது. வஸ்திரத்தை இழந்தவனாய் இருக்கிறான். சரீரம் முழுவதும் காயம், சரீரம் முழுவதும் வேதனை. அது மாத்திரமல்ல, அவனை கட்டப்பட்டு இருக்கிறான். அந்த தொழுமரத்துடைய கண்ட்ரோல்ல இருந்து கொண்டிருக்கிறான். இந்த 3 காரியத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுதுதான் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. 25வது வசனத்துல பாருங்க, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இந்த இருளின் ஆதிக்கம் இருக்கலாம். நமக்கே தெரியாது நிறைய நேரங்கள். ஆனா நிதானித்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல வருகிற ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறீங்களா? உங்க குடும்பத்துல ஏதாயிலும் மறுபடியும் பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கிறதா? உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே நம்முடைய கேரக்டர் மாறுதா? சிலருக்கு வீட்டுக்குள்ள போன உடனே எரிச்சல் வரும், சிலருக்கு வீட்டுக்குள்ள போன உடனே சண்டை வரும், சிலருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காது. அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த இருளின் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா,
ஆமேஸ்வரர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையுள்ள நமக்கு தெரியாது. நிறைய நேரங்கள்ல ஆமேஸ்வரன் நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம கோபப்பட்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய பழைய சுபாவம் வந்திருக்க நமக்கு தெரியாது. நிறைய நாட்கள்ல பிசாசு நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். எதுக்காக தெரியுமா? நம்மளை விழத்தள்ளணும், நம்மளை விழத்தள்ளணும். கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டாருந்தா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுதோ, ஒரு பலவீனம் வரும் பொழுதோ, ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்க போய் உனக்கு அதே நிலைமை தானே சொல்லுவாங்களா இல்லையா? அங்க போய் உனக்கு ஒன்றும் மாறலையா, நீ என்ன செய், இந்த ஊருக்கு போ, இந்த ஆளை போய் பாரு, இந்த நபரை பாரு, இந்த மந்திரவாதியை பாரு, இந்த பூஜாரியை பாரு, இந்த ஊருக்கு போயிட்டு வா, இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வா, உனக்கு சரியாயிரும்பாங்க. அப்ப கவனிங்க ஆமேஸ்வரர், ஒரு பிரச்சனையிலிருந்து தான் நம்ம சுகமாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்குள்ள வந்து இந்த பிரச்சனை மறுபடியும் வந்திருக்குது அப்படின்னா நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இடம் கொடுத்திருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு வழியை திறந்துட்டோம். பவுல் அதான் செஞ்சான். ரொம்ப நாளா பிலிப்பு பட்டணத்துல ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ரொம்ப நாளா போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். லீதியாளின் குடும்பம் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்த இடத்துல அவங்க வீட்டுல தான் போய் ஸ்டே பண்ணி இருக்கிறான். வழக்கம் போல் அவன் ஜெபம் பண்ண போய்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, பல நாள் இந்த வசனம் சொல்லுகிறது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, ரொம்ப நாள் அவள் பின்தொடர்ந்து வர்றா, அநேக நாளை பின்தொடர்ந்து வர்றாளாம். எத்தனை நாள்னு குறிப்பிடல, ஆனா அநேக நாளா. ஏன் அப்படின்னா இந்த பவுல் ஜெபிக்கிற நாள் தான் இந்த பட்டணத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு வருது. இந்த பவுல் ஜெபிக்கிறதுனால தான் இந்த குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வருது. இந்த பவுல் ஜெபிக்கிறதுனால தான் இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுது. அப்போ இவன் ஜெபிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா இவனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்க ஜெபிக்கிறதுனால தான் உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். நீங்க ஜெபிக்கிறதுனால தான் உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்க ஜெபிக்கிறதுனால தான் உங்க குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வரும். பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, இவ ஜெபிக்கிறத எப்படியாச்சும் நிறுத்தணும். அப்ப நிறுத்ததுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். நம்ம நினைப்போம், என்னால ஜெபிக்க முடியல, நம்ம அப்படி ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா பவுலுக்கு தெரியும், இந்த ஜெபத்தை நிறுத்துவதற்கு தான் இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்குது என்பதை அவன் புரிந்து கொண்டுதான் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, அந்த சிறைச்சாலையில தொழுமரத்தில் அவன் கால்கள் கட்டப்பட்டு இருக்கும் பொழுதோ, சரீரம் முழுவதும் சோதரம், தழும்புகள், வேதனை, ரத்தம் வடிகிறது, சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கிறான். அதன் மத்தியில் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஜெபிக்க கூடாதபடிக்கு தான் இந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணை பிசாசு பயன்படுத்துகிறான். பிசாசு டைரக்டா வரல, யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து தொந்தரவு பண்ணுகிறான். அப்படி தொந்தரவு பண்ணி தான் அவன் பவுல என்ன செஞ்சா அப்படின்னா, அந்த இடத்துல கோவப்பட வச்சு அவனை எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்தி அவனை அநேக அடிகள் அடித்து சரீரம் முழுவதும் ரத்த காயத்தோட கொண்டு வந்து இருட்டு அறைக்குள்ள தொழு மரத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பவுலுக்கு பதில் நம்ம இருந்திருந்தா என்ன தெரியுமா யோசிப்போம்? ஆண்டவரே, ஒரு பெண்ணுக்காக, ஒரு விடுதலைக்காக தான் ஆண்டவரே ஜெபம் பண்ணேன், ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்காக தான் ஆண்டவரே ஜெபம் பண்ணோம். நம்ம அப்படிதான் நினைப்போம். அப்படித்தானே? நான் ஜெபித்ததுனால எனக்கு ஏன் இந்த வேதனை, நான் ஜெபித்ததுனால எனக்கு ஏன் இந்த அவமானம், எல்லாருக்கும் முன்னாடி என்னை கேவலப்படுத்திட்டாங்களே, எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே, எல்லாருக்கும் முன்னாடி வேதனைப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிக்கிறதையே நிப்பாட்டிடுவோம். அப்படித்தானே? நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி என்னை வெட்கப்பட விட்டுருக்க மாட்டீங்களே, எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தலை குனிய விட்டுருக்க மாட்டீங்களே, எல்லாருக்கும் முன்னாடி நான் கேவலப்பட விட்டுருக்க மாட்டீங்களே, எல்லாருக்கும் முன்னாடி நான் அடிப்படை நீங்க விட்டுருக்க மாட்டீங்களா ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்னாடி என் வஸ்திரத்தை கிழிக்க நீங்க அனுமதிச்சிருக்கிற மாட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம். நம்ம ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இந்த பிரச்சனையிலேயே எனக்கு உதவி செய்யல, நான் இனி உங்க சமூகத்துக்கு ஜெபிக்க மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன், உபவாசத்துக்கு வர மாட்டேன் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தந்திரம் என்ன என்பது நமக்கு புரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கம் வருதா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா கவனமா கவனிங்க. அல்லேலூயா. ஏன்னா எதுக்கு நான் இவ்வளவு மெதுவா எடுத்து பேசுறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது.
அதனால தான் இவ்வளோ மெதுவாக நான் பேசுகிறேன். அப்போ கவனிங்க, பிசாசுடைய தாட் என்னன்னா, நம்ம ஜெபிக்கிறத நிறுத்தணும். ஜெபிக்கிறவன் தான் ஜெயிக்கிறவனா இருப்பான். அல்லேலூயா. ஜெபம் தான் ஜெயத்தை தரும். அப்போ நம்ம ஜெபிக்கிறத நிறுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்களை அனுப்புறான். அமேஸ்வர் அசுத்தாவியுடைய சில நபர்களை அனுப்புறான். சிலர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே போதும், வீட்டுக்குள்ள ஒரே சண்டை வந்துடும். அல்லேலூயா. சிலர்கிட்ட பேசினாலே போதும், அடுத்து வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். எங்க இருந்து தான் வரும், எப்படிதான் வரும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமா நம்ம இருந்து பார்த்தான்னு தான் தெரியும், இவங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னா அவங்க மேல மிஸ்டேக் இல்லை, அவங்க மூலியமா பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முயற்சி செய்யறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்தால் மாத்திரம்தான் நம்மளால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில அவன் ஜெபிக்கிறதை தடுப்பதற்காக ஏற்கனவே அப்படின்னா அதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஆமென். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்களேன். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். போதும். இங்கே வாசிக்கிறோம். ஆமென். பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, ஆமென், லீதியாள் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை கவனமா கேட்டுக்கொண்டு அவள் ரட்சிக்கப்பட்டு அவள் குடும்பமாய் ஞானஸ்நானம் எடுக்கிறாள். அப்ப கவனிங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது சில குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பு வரும். ஆனா நம்ம ஜெபிக்கலனா, ஹல்லேலூயா, நம்ம ஜெபிக்கலனா ரட்சிப்பு என்ன செய்யாது, வராது. அப்ப பவுல் இங்க ஜெபிக்கிறான், லீதியாளின் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. அதே பவுல் சிறைச்சாலையில் அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் அவன் ஜெபிக்கிறத நிறுத்தாம அங்கேயும் அவன் ஜெபிக்கிறான். அங்க ஜெபிக்கிற பொழுது அங்கேயும் ஒரு ரட்சிப்பு வருது. சிறைச்சாலைக்காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப கவனிங்க, நம்முடைய ஜெபம் யாரோ ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நமக்கு ஆமென் வேண்டப்பட்டவர்களா இருக்கலாம், அல்லது நம்முடைய கிராமத்தில் யாரோ ஒருவரா இருக்கலாம். ஆனா நம்முடைய ஜெபம் ஒரு ரட்சிப்புகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால நல்லா கவனிங்க, நீங்கள் ஜெபிக்க விடாத படிக்கு பிசாசானவன் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறான். உங்களால ஜெபிக்க முடியல நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அப்ப நான் ஜெபித்தா ஏதோ ஒண்ணு நடக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். என்னால ஜெபிக்க முடியல, என்னால உபவாசிக்க முடியல, என்னால ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும், அப்ப இந்த ஜெபத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆமென் அற்புதம் இருக்கிறது. இந்த ஜெபத்துக்கு முன்னாடி பிசாசுடைய ராஜ்யம் உடைக்கப்படுகிறது. இந்த ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு விடுதலை நடக்கிறது. இந்த ஜெபத்துக்கு பின்னாடி ஒரு மாற்றம் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் ஜெபிக்கிறான். அவன் கட்டப்பட்ட நிலைமையில ஜெபிக்கிறான். சரீரத்துல வேதனையோடு ஜெபிக்கிறான். சரீரத்துல ஒரு பக்கம் ரத்தம் வடிகிறது, தழும்பு இருக்கிறது, அதன் மத்தியிலும் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது ஆமென் நடந்தது என்னன்னா வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சிறைச்சாலையில் இருக்கிற ஆமென் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம், கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது. அதை கேட்டுக்கொண்டிருந்த அநேக பேர் அந்த இடத்துல விடுதலையாக்கப்பட்டார்கள். கவனிங்கள், நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக சில வழிகள் திறக்கப்படும். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகள் கலண்டு போகும். நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்முடைய ஒருத்தனுடைய ஜெபம் ஆமென் சகோதரன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாக்குகிறது, நமக்காக வழிகளை திறக்குகிறது. அது மாத்திரமல்ல அநேகரையும் விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அதான வாசிக்கிறோம் பாருங்க, வாசிங்க 26வது வசனம் வாசிங்க. வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறது கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள
போதும். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, இவங்க ஜெபித்த உடனே கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சதா சொல்லுங்க, திறக்கப்பட்டது. பவுலுடைய கதவு மாத்திரமா திறக்கப்பட்டது, அதை கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்தது. பவுலுடைய கட்டுகள் மாத்திரம் கலண்டு போகல, அநேகருடைய கட்டுகள் கலண்டு போனது. அப்ப கவனிங்க, நாம் ஜெபிக்கிறது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும். நமக்கு மாத்திர விடுதலை அல்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கும். அப்போ நம்ம நினைப்போம், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்னும் பதில் தரலே நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய ஜெபம் நமக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. நம்முடைய ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை தரும். நம்முடைய ஜெபந்தான் நமக்காக வழிகளை திறக்கும். நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய கட்டுகளை உடைக்கும். நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய இருளை வெளிச்சமாக்கும். நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வரும். நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். எதுக்காக பிசாசு உங்களை பின்தொடர்ந்து வர்றான்? எதற்காக அவன் உங்களை குறிவைக்க காரணம் என்ன? உங்ககிட்ட இருக்கிற பணமா, உங்ககிட்ட இருக்கிற சொத்தா, உங்க பேக்ரவுண்டா? அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நாம் ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க பணத்துக்காண்டியா வர்றான்? நம்மகிட்ட இருக்கிற பேக்ரவுண்டுக்கா வர்றான்? சொல்லுங்க, இல்ல. அல்லது நம்மகிட்ட இருக்கிற திறமைக்காண்டியா வர்றான்? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இல்ல, உங்ககிட்ட இருக்கிற திறமை ரொம்ப எனக்கு தேவை, அதுக்காண்டி உங்களை பின்தொடர்ந்து வர்றான். அவனுக்கு என்னன்னா, நம்ம ஜெபிக்க, நம்ம ஜெபம் பண்ணா அவனுடைய ராஜ்யம் உடையும். நம்ம ஜெபம் பண்ணா அவன் கோட்டைகள் உடையும். நம்ம ஜெபம் பண்ணா அவனால கிரியை செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்ணா அவனால இருக்க முடியாது. அதனாலதான் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர அவன் முயற்சி எடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வேதனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வருத்தங்கள் வந்தாலும், பலகீனங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அந்த மலைக்கு வரும் பொழுது அவனுக்கு ரொம்ப வேதனை இருந்திருக்கலாம். அந்த மலையில நடக்கும் பொழுது ஈசாக்கு தலையில என்ன செஞ்சான் அப்படின்னா, விறகட்டை தூக்கி வச்சுட்டான். நடடா அப்படின்ட்டு அந்த மலையில அந்த விறக வச்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் ஏறுறான், இவன் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏறுறான். அந்த மலையில ஏறும்போது வேதனைகள் இருந்திருக்கும். ஆனா மலைக்கு போனதுக்கு அப்புறம்தான் சில ஆசீர்வாதங்கள் அங்கே அவனுக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடியினால் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கான சில ஆசீர்வாதங்கள் அங்கே உண்டாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாம் தரமா அவன் ஆபிரகாமை கூப்பிட்டு அவன் சொல்றான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்போம், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். சத்துருக்களின் வாசல் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள், சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக தோத்து போவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஈசாக்குக்கான ஏற்ற துணையும் அந்த இடத்துல தான் அவனுக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு யெகோவா ஈரேவாக இருந்து அவர் செயல்படுவார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே எழும்பி நிக்கலாமா? நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்க போறோம். கொஞ்சம் வாய்களை திறந்து நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை வரும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நெருக்கங்கள் மாறும். நம்ம ஜெபிக்கும் பொழுது